அவள் என 21 பேரும் உரை எழுதியிருக்கிறார். அதிகமாக உரை எழுதியிருக்காங்கன்னு ஏற்றுக்கிறது அல்ல. நமக்கு எது சரியாக இருக்கும் என்பதுதான் ஒன்று. என்னன்னா, நோக்கினால் நோக்கு எதிர்நோக்குதல், தாக்கணந்து தானை கொண்டென்னது உடைத்து வருத்துகின்ற அந்த தெய்வ மகள் ஒரு படையையும் கொண்டு வந்து தாக்குவது போன்றது. அப்படின்னா அந்த நோக்கு யாருடைய நோக்காக இருக்கு? தலைமகன் பார்க்கிறான், அவளுடைய பார்வையை பார்க்கிறான். அந்த பார்வையை பார்க்கின்ற பொழுது அவளை ஒரு தானை கொண்டு வந்து, ஒரு அணைந்து தானையை கொண்டு வந்து தாக்குவது போன்ற ஒரு உணர்விலே அவன் இருக்கிறார். அப்ப அந்த நோக்கு யாருடைய நோக்காக இருக்கும்? எதிர்நோக்கு. நீங்களே கூட சொல்லலாம், அந்த எதிர்நோக்கு யாருடைய நோக்கு? என்னுடைய நோக்கு. தலைவி பார்க்கிறார். அந்த பார்வை அவன் பார்க்கும் பொழுது அவன் பெரிய படையை கொண்டு தாக்குவது போல இருக்கிறது என்று அவன் நினைக்கிறான். அவன் பார்த்தார், இவன் பார்த்தான், மீண்டும் எதிர்நோக்கு அவள் பார்க்கிறார். அது ஒரு பெரிய ஒரு அணங்கை, வருத்துகின்ற அணங்கை ஒரு பெரிய தானை கொண்டு வந்து தாக்குவது போன்று என்று உணர்கிறார். அப்ப அந்த எதிர்நோக்கு என்பது அவளுடைய எதிர்நோக்கு. முதல்ல அவர் பார்த்தார், அவன் முதல்ல பார்த்தான், பார்க்கிறாள். நோக்கினாள், நோக்கு என்னுடைய நோக்கு, எதிர்நோக்கு அவள் பார்க்கின்ற எதிர்நோக்கு. அந்த எதிர்நோக்கு அந்த எதிர்நோக்கு அவனை ஒரு படை கொண்டு அந்த அணங்கு தாக்குவது போல இருப்பதாக உணர்கிறார். அப்ப இங்க எதிர்நோக்கு என்பதுதான் உரையாசிரியரிடையே வேறுபாடு இருக்கிறது. அதை பல பேர் ஆடவனுடைய நோக்காக சொல்லுகிறார்கள், சிலர் பெண்ணுடைய நோக்காக சொல்லுகிறார்கள். இங்கே பெண்ணுடைய நோக்காக எடுப்பதுதான் உரைக்கு சரியான பொருள். வேறுபாடு என்ன? 4 பேர் படித்ததில் பார்த்தீங்க, 3 பேர் ஒன்றாக படித்தார்கள், ஒருவர் மட்டும் வேறுபட படித்திருக்கிறார். என்ன படித்திருக்கிறார் அப்படின்றத நாங்கள் விளக்கிடுறோம். அதன் பிறகு கலந்தாய்வு. கணங்குடை என்கின்ற அந்த சொல், இந்த கணங்குடை என்பதற்கு கணங்குடை என்று ரன்னகரனா என்று சொல்லி சொல்றதில்லை. அந்த ரன்னகரனா கொண்டு கணங்குடை என்று சொல்லி, கணக்க குழை என்று சொன்னால் காதணி, காதில் அணிகின்ற அந்த காதணிக்கு பெயர் குழை என்ற பெயர். அப்ப காதில் அணிந்திருக்கின்ற காதணி என்கின்ற பொருளில் 3 பேர் உரை வழங்கியிருக்கிறார். அவர்கள் படித்தபொழுது நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஒருவர் மட்டும்தான் இதில் மாறுபட்ட நிலையிலே இந்த கணங்குடை என்ற இடத்திலே அந்த கண்ணகர நாய் என்பதற்கு பதிலாக கண்ணகர நாய், அதாவது 3 சுழி நாய், அதை சொல்லி ஒருவர் மட்டும் உரை வழங்கியிருக்கிறார். இந்த இரண்டில் எது சரி என்பது அடுத்த கேள்வி. காவி அணிந்திருக்கின்ற குழையா, கணங்குழை என்று போட்டால் திரண்ட கூந்தல் என்ற பொருள் தந்தது. அப்ப கணங்குழையா அல்லது திரண்ட கூந்தலா என்பதுதான் இந்த உரையில் இருக்கின்ற ஒரு வேறுபாடு. இப்ப எப்படி நாங்கள் பொருள்கான நினைக்கிறோம் என்று சொன்னால், உரையாசிரியர் என்ன செய்திருக்கிறார்கள், தனியாகவே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறோம். ஏறத்தாழ 700 உரையாசிரியர்கள் எப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு ஒரு முடிவு தந்திருக்கிறோம். இது என்ன சொல்லப்படுகிறதுனாக்க, அணங்கு என்று சொல்லுகின்றவர்கள் வருத்தும் தெய்வம் என்பது பொருள். தெய்வ மகள், ஆனால் வருத்துகின்ற தெய்வ மகள். பின்னால் 2வது குறளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது கூட தெரியும். அவங்க சொல்லுகின்ற பொழுது திருவள்ளுவரே அந்த அணங்கு பற்றி சொல்லுகின்ற பொழுது தாக்கணங்குமே சொல்றார், அது வருத்துவது. இப்ப காதில் குழையணிந்த பெண் அப்படி என்று கொள்வதா, திரண்ட கூந்தலை உடைய பெண் என்று கொள்கிறார்.
நமக்கு சங்க இலக்கிய மரம் இந்த அணங்கு என்று சொல்லுகின்ற நிலை என்ன ஏற்படும் சொன்னாங்க. சங்க இலக்கியத்தில் இந்த மலையிலிருந்து குறிஞ்சி நிலையத்திலிருந்து மலையிலிருந்து அருவி கொட்டும், அதன் மீது நீண்ட மேகங்கள் கருமேகங்கள் திரண்டு செல்லும். அங்கே அணங்கு இருப்பதாக சங்க இலக்கியம் நமக்கு கூறுகிறது. அணங்கு என்பது ஒரு கட்டிடம், வருத்துகின்ற ஒரு பெண் தெய்வம். அதை எங்கே இருக்கிறது பல இடங்கள் சொல்வார்கள். அதில் ஓரிடம் திரண்ட மலைப்பகுதி அருவி நன்றாக கொட்டுகிறது, அதன் மீது மேகம் போகிறது என்று அறிகின்ற பொழுது அந்த திரண்ட அந்த மேகத்தினுடைய திரட்சி அதை சங்க இலக்கியங்கள் நமக்கு அணங்காக அணங்கி இருக்கின்ற இடமாக சொல்லி இருக்கிறார். இதை சங்க இலக்கியத்தில் அணங்கு வீழ்வண்ண பூங்கொடி மகளிர், அணங்கு வீழ்வது போன்ற பூங்கொடி மகளிர் என்ற ஒரு கருத்தாக்கமும் இருக்கிறது. அருவி ஆர்க்கும் அணங்குடை நெடுங்கோடு அப்படி என்று மகளிருடைய கூந்தலுக்கும் கூட மயில் ஒப்பிடப்படுகிறது. அணங்கினுடைய அந்த மேகம், அணங்கினுடைய தோற்றம் ஒப்பிடப்படுகிறது. அந்த என்னன்னா அணங்குடைய தோற்றம் என்ன, அருவி வீழ்கின்ற அந்த வீழ்ச்சி போன்ற நீண்ட திரண்டு இருக்கின்ற அந்த நிலைப்பாடு, அதன் மீது மேகம் அது திரண்டு இருக்கின்ற அந்த நிலைப்பாடு. அதற்கடுத்து மயில் என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய தோகை விழுந்து அடைகின்ற அந்த தோகை, அதன் பிறகு தலைமகள். தலைமகள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மூன்றோடு அவர் பொருந்தி வரணும். திரண்டு இருக்கின்ற அந்த திரட்சியாக வீழ்கின்ற கருமேகத்தோடு கூடிய அந்த பகுதி, மயிலுடைய தோகை, அதன் பிறகு தலைமகளுடைய தோற்றம். தலைமகளுடைய தோற்றம் காதலில் வந்தார் இந்த மயிலுக்கு கொடுத்தார், காதலில் வந்தார் அந்த திரண்டு இருக்கின்ற அந்த அணங்குக்கு கொடுத்தார். அவருடைய கூந்தல் என்று வருகின்ற பொழுதுதான் இந்த மூன்றுக்கும் சங்க இலக்கியத்தில் நமக்கு சான்றுகள் இருக்கின்றன. மூன்றும் பொருள். ஆக திரண்டு விழுகின்ற இந்த அருவியோடு சார்ந்து இருக்கின்ற அந்த அணங்கு மேகத்தோடு கருமேகத்தோடு, மயில் கிலோவை விரித்து ஆடுகின்ற மயில், தலைமகளுடைய கருந்து நீண்டு கருந்து இருக்கின்ற திரண்டு இருக்கின்ற கூந்தல். இந்த பொருளில் பல சான்றோர் பெருமக்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். அவள் என 21 பேரும் உரை எழுதியிருக்கிறார்கள். அதிகமாக உரை எழுதியிருக்கார்கள் ஏற்றுகிறது அல்ல, நமக்கு எது சரியாக இருக்கும் என்பதுதான். ஒன்று என்னன்னா, நோக்கினால் நோக்கு எதிர்நோக்குதல், காக்கணங்கு தானை கொண்டென்னது உடைத்து வருத்துகின்ற அந்த தெய்வ மகள் ஒரு படையையும் கொண்டு வந்து தாக்குவது போன்றது. அப்படின்னா அந்த நோக்கு யாருடைய நோக்காக இருக்கு? தலைமகன் பார்க்கிறான், அவளுடைய பார்வையை பார்க்கிறான். அந்த பார்வையை பார்க்கின்ற பொழுது அவளை ஒரு தானை கொண்டு வந்து, ஒரு அணைந்து தானையை கொண்டு வந்து தாக்குவது போன்ற ஒரு உணர்விலே அவனுக்கு இருக்கிறார். அப்ப அந்த நோக்கு யாருடைய நோக்காக இருக்கும்? எதிர்நோக்கு. நீங்களே கூட சொல்லலாம், அந்த எதிர்நோக்கு யாருடைய நோக்கு? என்னுடைய நோக்கு. தலைவி பார்க்கிறார். அந்த பார்வை அவன் பார்க்கும் பொழுது அவன் பெரிய படையை கொண்டு தாக்குவது போல இருக்கிறது என்று அவன் நினைக்கிறான். அவன் பார்த்தார், இவன் பார்த்தான், மீண்டும் எதிர்நோக்கு அவள் பார்க்கிறார். அது ஒரு பெரிய ஒரு அணங்கை, வருத்துகின்ற அணங்கை ஒரு பெரிய தானை கொண்டு வந்து தாக்குவது போன்று என்று உணர்கிறார். அப்ப அந்த எதிர்நோக்கு என்பது அவளுடைய எதிர்நோக்கு. முதல்ல அவர் பார்த்தார், அவன் முதல்ல பார்த்தான், பார்க்கிறாள். நோக்கினாள், நோக்கு என்னுடைய நோக்கு, எதிர்நோக்கு அவள் பார்க்கின்ற எதிர்நோக்கு. அந்த எதிர்நோக்கு அவன் எதிர்நோக்கு அவனை ஒரு படை கொண்டு அந்த அணங்கு தாக்குவது போல இருப்பதாக உணர்கிறார். அப்ப இங்க எதிர்நோக்கு என்பதுதான் உரையாசிரியரிடையே என்று வேறுபாடு இருக்கிறது. அதை பல பேர் ஆடவனுடைய நோக்காக சொல்லுகிறார்கள், சிலர் பெண்ணுடைய நோக்காக சொல்லுகிறார்கள்,
இங்கே பெண்ணுடைய நோக்காக எடுப்பதுதான் உரைக்கு சரியான பொருள். வேறுபாடு என்ன? 4 பேர் படித்ததில் பார்த்தீங்க, 3 பேர் ஒன்றாக படித்தார்கள், ஒருவர் மட்டும் வேறுபட படித்திருக்கிறார். என்ன படித்திருக்கிறார் அப்படின்றத நாங்கள் விளக்கிடுறோம். அதன் பிறகு கலந்தாய்வு வருவோம். கணங்குழை என்கின்ற அந்த சொல், இந்த கணங்குழை என்பதற்கு கணங்குழை என்று ரன்னகரனா 2 சொல்லி அந்த ரன்னகரனா போட்டு கணங்குழை என்று சொல்லி